சாப்பிடுறாருல, அத தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து முன்னாடி உட்காந்து சாப்பிடணுங்கிற? இருக்கட்டும் சிஸ்டர். நான் என்ன அவர் மடியிலே உட்காந்து சாப்பிடுறேன்னு சொன்னேன்? ஓ, இவருக்கு சரிசமமா உட்காந்து சாப்பிடணும்ல? ஏன் சிஸ்டர் உங்க ஹஸ்பண்ட நீங்களே குறை சொல்றீங்க? மாமா, பானு தொழில் ரீதியா இல்லனா கூட எனக்கு எந்த வித நல்லதும் நடக்க கூடாதுன்ற காரணத்துக்காகவே கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு தானே கங்கணம் கட்டின்னு திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனந்தி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இது வந்துட்டேங்க. இட்லி சுட சுட எடுத்துட்டு வரலான்னு. போதும். போதும். கவிதா, சீக்கிரம் வா, டிஃபன் எடுத்து வை. ஏய், சாப்பிடுறாருல, அத தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து முன்னாடி உட்காந்து சாப்பிடணுங்கிற? இருக்கட்டும் சிஸ்டர். நான் என்ன அவர் மடியிலே உட்காந்து சாப்பிடுறேன்னு சொன்னேன்? ஓ, இவருக்கு சரிசமமா உட்காந்து சாப்பிடணும்ல? ஏன் சிஸ்டர் உங்க ஹஸ்பண்ட நீங்களே குறை சொல்றீங்க? என் அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும், ஏன்னா நான் ஒரு இன்ஜினியர், MBA கிராஜுவேட், நீங்க அதனால அவரை நீங்க தாழ்வா பேசக்கூடாது. ஹலோ, அவரு MSc படிச்சிருக்காரு. சிஸ்டர், பிஇங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், MBAங்கிறது அது ஒரு மேனேஜ்மெண்ட், MSc போய் எங்களுக்கு தெரியாத படிப்பா, நாங்க படிக்காத படிப்பா. டேய், முதல்ல நீ படிச்சிருக்கியா? அது எப்படி சொல்ல முடியும்? வீமுக்கு சொன்னா நாங்களும் அப்படி சொல்ல முடியும். நீங்களும் படிக்கலன்னு. நான் MSc படிச்ச சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு, காட்டவா? நீ உன் சர்டிபிகேட் எங்க வச்சிருக்க? அது ஊர்ல இருக்கு. பரவாயில்ல, வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு. அது எங்க அப்பாவுக்கு போட்டோல எடுக்க தெரியாது, வாட்ஸ்அப்லயே அனுப்ப தெரியாது. ஏன் அந்த ஆளுகிட்ட போனே கிடையாது. ஏண்டா, உங்ககிட்ட சர்டிபிகேட் இருந்தா தானே காமிக்கிறதுக்கு. நீ பேசுற இங்கிலீஷும் மவர கட்டையும். ஏய், ஃபர்ஸ்ட் 5ஆம் கிளாஸ் தாண்டினியாடா? அதே ஒரு பெரிய டவுட். இதுல இன்ஜினியரிங் வேற படிச்சிருக்கானோ? சரிடா, நான் ஒரு இங்கிலீஷ்ல வார்த்தை சொல்றேன், நீ அதை அப்படியே திருப்பி சொல்லு. கேளுங்க கேளுங்க. ஹைப்போதெட்டிக்கல் சொல்லு பாப்போம். ஹைட்ரஜன் ஆக்சைடு. நான் கெமிஸ்ட்ரில படிக்கிறது இல்ல. ஹைப்போதெட்டிக்கல்ரா. என்னது? ஐபோ டிக்கெட் தக்கலா? ஆக்சுவலி நான் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுறேன், நீங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுறீங்க. நான் சொன்ன உங்களுக்கு புரியாது. டேய், ஒழுங்கா சொல்றா. ஹைப்போதெட்டிக்கல் சொல்லு பாப்போம். ஐஃபோ டிப்பார்ட்டிக்கல்டல்லா. சரி, அதெல்லாம் விடுங்க பிரதர். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் வராது. இப்போ உங்களுக்கும் ஒரு சில வார்த்தைகள் வராது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அது உங்களுக்கு வருதான்னு பார்ப்போம். நட்டாசா. என்ன கேட்கலையா? நட்டாசா நட்டாசா நட்டாசா. இந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. என்ன பாஸ், ஆட்டா முழுங்கின மாதிரி முழிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? நடாசா சொல்லுங்க. நடாஷாவா? அப்படின்னு யாருமே தெரியாது சிஸ்டர். உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன் நடாஷா? நடாஷா நடாஷா. ஏங்க ஃபேஸ் இப்படி போகுது உங்களுக்கு? டேய், அவங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, விடுடா. அப்படிலாம் இல்ல வளரு. நடாசான்னு பேர் சொன்னதும் தெரியலனா கேஷுவலா ரியாக்ட் பண்ண வேண்டியதானே? இவங்க ரொம்ப ஷாக்கா ரியாக்ட் பண்றாங்களே.
அதுலயும் சிஸ்டரோட ரியாக்ஷனா பாரு. ஐயோ, லெஃப்ட் ஐ ரைட்லயே, ரைட் ஐ லெஃப்ட்லயே வந்திருக்க. யார் அந்த நடாஷா? சொல்லுங்க. நட்டாஷாவா? யாரு? தெரியாது. அந்த பொண்ணு காலையில வந்துச்சு. சரவணா இல்லையான்னு கோவமா கேட்டுச்சு. வீட்டு வெளியே கார் வந்துச்சு. எங்க அந்த சரவணா அப்படின்னு சூடாகி கொலை பண்ற மாதிரி கேட்டான். நான் தான் சொல்லி இல்ல சிஸ்டர் இங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அதோட ரியாக்ஷனை பார்த்தப்ப ரொம்ப கோவமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப அத பத்தி சொன்னதும் இவங்க இப்ப ரெண்டு பேர்த்தோட ரியாக்ஷனும் மாறிடுச்சு. ரெண்டு ரியாக்ஷனை கம்பேர் பண்ணி பார்த்தப்போ ஏதோ நடுவுல ஆக்சிடென்ட் நடந்திருக்கிற மாதிரி தோணுது. பிளாஷ்பேக் ஏதோ இருக்கு. ஆனா ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாளைக்கு சரவண வீட்டுல கண்டிப்பா இருப்பாரு. இல்ல இல்ல நான் புடிச்சு வச்சிருக்கேன், நீங்க வந்துருங்கன்னு சொல்லி நடாசா சிஸ்டர்ட்ட சொல்லிருக்கேன். என்ன சிஸ்டர் நான் சொல்றது சரிதானே? நாளைக்கு நடாசாவை பார்த்தா உங்களுக்கு யாரும் தெரியும் நினைக்கிறேன். போதுமாடா உனக்கு? போதுமா? எல்லாம் நீயே இந்த ஓசி சோற வச்சு கொட்டிக்கோ. வளரு, நான் கூட அந்த பொண்ணு வந்தப்ப ஏதோ அட்ரஸ் தெரியாம வந்து கேக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. இத நம்ம நோண்டினா நமக்கு சில வசதியான வாய்ப்புகள் இருக்குமோன்னு தோணுது. நாளைக்கு நோண்டிடுறேன். ஏங்க நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏய் என்னடி சொல்ற? நட்டாஷோட பழக்கத்தை நீங்க விடவே மாட்டீங்களா? ஏய் என்னடி உளறற? நான் உளறனா? இன்னைக்கு எதுக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா? எனக்கு எப்படி தெரியும்? ஓ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. அவளுக்கு யாருங்க இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தா? அவ எப்படி இங்க வந்தா? ஏய் யாராவது சொல்லிருப்பாங்கடி. ஓ, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க தான் அப்ப சொல்லிருப்பீங்க. ஏய் புரியாம பேசாத. அந்த பையன் சொன்னதை கவனிச்சல? சரவண இருக்கானான்னு நட்டாஷா கோவமா கேட்டானு தானே சொன்னான். நான் வர சொல்லி இருந்தா ஏன்டி என் மேல கோவப்படணும்? நல்லா தெரியுதுங்க. இப்படி எல்லாம் சொல்லி இங்க வந்து நடிக்க சொல்லி கொடுத்துருப்பீங்க அவளுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. போச்சு போச்சு, போய் தொலைஞ்சிட்டாளேன்னு நினைச்சனே, திரும்ப வந்துட்டாளே. போச்சு. ஏன் இப்படி புலம்புற இப்போ? புலம்பாம வேற என்ன பண்றது? எல்லாம் என் விதிங்க, என் விதி. இரு இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுதுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும்தான் நீங்க என் கூட இருக்கீங்க. இப்ப கடங்கார பிரச்சனை, அதுக்காக இங்க இருக்கீங்கல்ல என் கூட. இது நல்ல நிலைமையில இருந்திருந்தா அவ கூட போய் சுத்தி இருப்பீங்கல்ல. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது என் மரம் மண்டைக்கு. இங்க பாரு உன் மேல சத்தியமா சொல்றேன். அவளை நான் பார்த்து பல மாசம் ஆச்சு, என்ன நம்புடி. சத்தியத்தை கொண்டு போய் குப்பை தொட்டில போடியா. இங்க பாருங்க, ஒரு காலத்துல என் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அப்புறம் அவளை காதலிக்கிறேன் நீங்க, அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டே வந்து என்ன டைவர்ஸ் பண்ண போறேன்னு என்கிட்டே சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவளை பாக்குறதே இல்ல, மறந்துட்டேன்னு சொல்றீங்கல்ல. ஆனா ஒரு விஷயம், இத்தனை நாள் அந்த பொண்ணு ஏன் இங்க வரலன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இடையில நீங்க போய் பார்த்து பேசிட்டு வந்திருப்பீங்க. இப்போ ஒரு வாரமா அந்த அம்மா போய் பார்க்கலையே, அதான் வீட்டு வரைக்கும் வந்து கோமா பேசிட்டு போயிருக்கா. இங்க பாரு, ஏன்டி உளறிட்டு இருக்க? அப்பலாம் ஒண்ணும் நடக்கலடி. இங்க பாரு, சத்தியமா பாரியா, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ திருட்டு பையன்.
நான் நம்ப மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். உன் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக தானே என் கூட இருக்க. லூசு, இந்த கடன் பிரச்சனை வந்ததே உன்னால தானடி. இப்ப என்னன்னா இப்படி உளறிக்கிட்டு இருக்க? ஓஹோ, நானா உங்களை அவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ண சொன்னது? நீயும் உங்க அப்பனுக்கு கொடுத்த யோசனையில தான் நான் இப்படி மாட்டிக்கிட்டு நிக்கிறேன். ஓஹோ, அதுக்கு உங்களுக்கு வக்கல் அந்த பிசினஸ் ஒழுங்கா நடத்த. இப்போ வந்து இப்ப என்ன பண்ணுங்கற? ப்ரூவ் பண்ணியா? ப்ரூவ் பண்ணு. அவளுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு ப்ரூவ் பண்ணு. ப்ரூவ் பண்ணியா? அப்புறமா பேசிக்கலாம். அவ வாயாலே சொல்ல சொல்லு, உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. என்னடி திரும்ப போய் அவளை பார்த்து பேசி அவ வாயால உனக்கு சொல்லி கேட்கணுமா? பாரியா, பாரு, தப்பே இல்ல. இந்த ஒரு விஷயத்துக்காக நீ அவளை போய் பார்க்கறதுல தப்பே இல்ல. ஏய், இங்க பாரு, நான் சொல்றத கேளு. உன் வாழ்க்கையில நீயே மண்ணள்ளி கொட்டிக்க போற. ஓ, நீ திரும்பி போய் பார்த்தா என் வாழ்க்கை வீணா போய்டும்ல. அப்ப நீ என்ன அவ வீட்டுக்கு போய் அவ கூட இருந்து அங்கேயே செட்டில் ஆயிடுவல? நான் அப்படி சொல்ல வரல. சீ, நீ ப்ரூவ் பண்ணு ஃபர்ஸ்ட். பண்ணு. அப்புறமா பாத்துக்கலாம்யா. சொல்றத கேளு. பண்ணி என்ன தப்பு? அப்படியா? இன்னைக்கா? ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. யாருங்க போன்ல? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சிவஞானத்தோட கேஸ் கோர்ட்ல ட்ரையலுக்கு வருதா ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னாரு. மாமா, அண்ணனுக்கு நீங்க ஜாமீன் கிடைச்சிருவோம்ல? தெரியலம்மா, பானு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கா என்னன்னு ஒன்னும் தெரியல. கிடைக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு அதுவும் ஒன்னும் புரியல. அப்படி கிடைச்சா எல்லாருக்கும் நல்லது. இனிமேலும் இந்த சொத்து விஷயத்துல இழுக்காம மீனாட்சி ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆளாளுக்கு எதுவும் பேசாம அவங்க சொல்ற பேச்சு கேட்டு நடப்பாங்க. இந்த தடவை அவர் வெளியில வர்றதுல சிக்கலானா இப்போதைக்கு சொத்து விஷயத்துல எந்த முடிவும் வராது, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏங்க, பானுக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் புதுசுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மீனாட்சி எப்படி அவ்வளோ பெரிய கேஸ பானுவை நம்பி கொடுத்துருக்கா? அதுதாங்க எனக்கு புரியவே இல்லை. லக்ஷ்மி, அந்த சரவணம் ஃபோர்ஜரி கேஸ்ல பானு ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்கா. அது பத்தாதா மீனாட்சி பானு மேல நிறைய நம்பிக்கை வச்சுக்கிறதுக்கு? மாமா, பானு தொழில் ரீதியா இல்லைன்னா கூட எனக்கு எந்த வித நல்லதும் நடக்க கூடாதுன்ற காரணத்துக்காகவே கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு தானே கங்கணம் கட்டின்னு திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இவங்க பெரிய பரம்பரை ஜமீன்தாரு. இவங்களுக்கு சொத்து வரத்த பானு தடுத்து நிப்பாட்டுது. இங்க பாரு, ஏன் இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இங்க பார், இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு தேவையில்லாம இல்ல தலையிடுற? ஏய், என்ன மிரட்டுற? பானு என்கிட்ட சொல்லிருக்கு, இந்த வீட்டுல யாரும் உன்னை சண்டை போட்டாலும் திட்டுனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு. நான் போய் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்க, என்ன ஆகும் தெரியுமா? இந்த உருட்டுற மிரட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. சின்ன பொண்ணு, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நாங்க ஏதோ பேசிட்டு இருக்கோம், போய் வேலையை பாரு. நான் என் வேலையை தாங்க பாக்குறேன். உமா தாங்க தேவையில்லாம பானை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அதை கேட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? இந்த பார் சின்ன பொண்ணு, பானுவை பெத்தவங்க நாங்க தான். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ ரொம்ப கரிசனம் காட்டாத என்ன? வந்துட்டா போ, வேலை இருந்தா பார். ஏமா நீ பெத்தவாதம்மா, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா பானு எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி, அவங்கள பத்தி தப்பா பேசல நான் கேட்கதான் செய்வேன். இங்க பாரு, இனிமே எதா இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையா பேசு. நீ ஏதாவது பானை பத்தி இடக்கு முடக்கா பேசுன என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. உமா, இனிமே சின்ன பொண்ணு வீட்டுல இருக்கிறப்ப பானுவை பத்தி எதுவுமே பேசாதம்மா. அப்படியே போய் ஒண்ணுக்கு ரெண்டா பானுகிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்துட்றா. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்காத்த. உங்க வீட்லயே இருந்துகிட்டு உங்க பொண்ணுகிட்ட சொல்லிடுவேன்னு உங்களையே மிரட்டிட்டு போறாங்க. என்னம்மா பண்றது? இப்ப உள்ள சூழ்நிலை சரியில்லை. நாம எதை பேசினாலும் பானு தப்பா தான் நினைக்கிறா. இந்த மாதிரி நேரத்துல நாம என்னம்மா செய்ய முடியும்? ஏங்க, உங்ககிட்ட சொன்னேன்ல,
அவகிட்ட கொஞ்சம் நிதானமா பேசி பாருங்கன்னு. பேசுனீங்களா? 2 நாள் முன்னாடி பேசணும் லட்சுமி. என்னங்க சொன்னா? அவ ஒண்ணு நான் பேசுறத பெருசா காதுல வாங்கிக்கல. இன்ஃபேக்ட் நான் ஒரு படி மேல போய் அவ கல்யாணத்தை பத்தி கூட பேசினேன். என்னது, கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா? என் தங்கச்சி பையன் அமெரிக்கால இருக்கான்ல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். ஐயோ, நீங்க ஏதாவது சாதாரணமா பேசினாலே அவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. இப்ப கல்யாணத்தை பத்தி வேற பேசிருக்கீங்க. பெருசா தாண்டவம் ஆடிருப்பாளே. வழக்கமா அப்படி பண்றவ தான். ஆனா இந்த தடவை வித்தியாசமா பேசினா. என்னது, வித்தியாசமா பேசினாளா? ஆமா லட்சுமி, ரொம்ப பொறுமையா நிதானமா ஸ்ட்ராங்கா பேசினா. நான் உங்க பேச்ச கேட்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களாப்பான்னு கேட்டா. கடைசி வரைக்கும் நான் தனியா தான் இருப்பேன், என் கூடவோ என் பேருக்கு பின்னாடியோ எந்த ஆம்பளையும் வேண்டான்னு ரொம்ப திடமா பேசினா. கத்தல, சண்டை போடல, ரொம்ப பளிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதான் ஒரு மாதிரியா இருக்கு லட்சுமி. ஏங்க, ஏற்கனவே நம்ம வீட்ல பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுல எதுக்குங்க கல்யாணத்தை பத்தி வேற பேசிருக்கீங்க? ஏதோ ஒரு விதத்துல அவ வாழ்க்கை நல்லா அமையணும், அவ நம்ம கூட சந்தோஷமா இருக்கணும், அவ அண்ணன் சொத்து பிரச்சனையில ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும். இப்படி எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் அவகிட்ட பேசினேன். அவ கிளியரா பதில் சொல்லிட்டு போயிட்டா. லட்சுமி, இந்த சிவஞான வெளியில வந்துட்டா இந்த சொத்து பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அவர் வரலன்னா சிக்கல் தான். என்னமோ ஒண்ணு நல்லபடியா நடக்கணும். நடக்கும், நம்புவோம். அடே, பானு ஏதாவது ஃபோன் பண்ணலாமா? இல்லம்மா, நான் இப்ப கோர்ட்டுக்கு கிளம்புறேன். அவங்க வருவான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவ வராம போனா நீ அங்க தனியா போய் என்னம்மா பண்ணுவ? நான் போய் தான் ஆகணும். பானு நிச்சயமா வந்துருவாமா. அண்ணி, அண்ணனுக்கு ஜாமீன் கிடைச்சிருமா? என் வீட்டுக்காரர் பேசுறத பாக்கும்போது அவரை சும்மா விட மாட்டாருன்னு நினைக்கிறேன்க்கா. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. என்னம்மா இவ என்னென்னமோ சொல்றா? இந்த நேரம் பார்த்து அந்த பானு கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலையே. மடி, என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல உன்னை கண்டபடி பேசினவ தானே. நடுவுல நல்லா இருக்கிறவ மாதிரி இருந்து திரும்பவும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறிடுச்சோ என்னமோ. என்னம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குதே. உன் புருஷன் கூட பிறந்தவங்களே எப்படி எப்படியோ இருக்கும்போது இவெல்லாம் யாருமா? அவளை எப்படிமா நாம நம்ப முடியும்? வேண்டாம்மா, வேண்டாம். நீ ரொம்ப தப்பு பண்ற. சொந்தக்காரங்க கிட்ட நீ எதுவுமே வச்சுக்காதம்மா. தொழிலா பாக்குறவங்க கிட்ட மட்டும் தான் நீ இந்த கேஸ கொடுத்துருக்கணும். ஆமா அண்ணி, அம்மா சொல்றதும் சரிதான். ஒருவேளை உமா அவங்க அப்பா அம்மால சேர்ந்து பானு மனசை மாத்திருக்கலாம் இல்லையா? தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க. அன்னைக்கு என்ன உமா தப்பா பேசலான்னு சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சா தெரியுமா பானு? நீ வேற. அந்த பானுக்கு உமாவை ஏற்கனவே பிடிக்காது. இதான் சாக்குன்னு அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவளை பலாருன்னு ஒரு அரை அரைஞ்சாலும் என்னமோ. இந்த பாரு, அவ ஆஸ்பத்திரிக்கு வந்து காசை கொடுத்தா அந்த உமாவை அரைஞ்சா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பானுவை நம்ப முடியாது. அம்மா சும்மா இருங்கம்மா. என்ன நீ பானு? என்ன பானு, எங்க போயிட்ட நீ? நான் எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. இன்னைக்கு ட்ரையல் இருக்குன்னு யாரோ சொல்லிதான் தெரிய வருது எனக்கு. என்ன ஆச்சு? ஆமா, இன்னைக்காவது என்ன நீ? என்னம்மா? கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாமா. வேற எதுவும் சொல்லல. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் யாராவது கூட வரணுமாமா? இல்லம்மா, நானே பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. குழந்தைய பாத்துக்கோ சாந்தி. தைரியமா போமா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.
தைரியமா போ. பார்த்து போங்க. கடவுளே, நல்லபடியா மாப்பிள்ளை திரும்பி வந்துடணும்பா. ஏன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க? உங்களுக்காக காதலி ஒருவன் காத்துட்டு இருக்கீங்க. என்னடி உளறிட்டு இருக்க? யார் உளறாங்க? நானா? அவன் வருவான் தானே, எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. அது சொன்னா மட்டும் மூக்குக்கு மேல கோவம் பொத்துக்கிட்டு வருது. என்ன முறைப்பு? என்ன முறைப்பு? என்ன முறைச்சு ஒண்ணும் ஆக போறதில்ல. வெளியில எங்கயாவது தயவு செஞ்சு போங்க. புரியாம பேசாத. அவ வர்றதுதான் பிரச்சனைன்னு உட்கார்ந்திருக்கேன். இங்க பாருங்க, சும்மா சமாளிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். இந்த வீட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஏய், நான் கடுப்புல இருக்கேன். ஏதாவது பேசிட்டு இருந்தா இந்த கடுப்பெல்லாம் வேற எங்கயாச்சும் வெளியில போய் காமிங்க. என்கிட்ட காமிக்காதீங்க. தயவு செஞ்சு வெளியில போங்க. வெளியில தானே போய் தொலைக்கிறேன். போங்க. சனியன். பிரதர், என்ன வெளியே கிளம்பிட்டீங்களா? நடாசா வரேன்னு சொல்லிருக்காங்க, பார்க்காம கிளம்புறீங்க. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அவ்வளவுதான். பிரதர், அப்படி இல்ல பிரதர், அவங்க சின்சியரா வரேன்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க பிரதர். அதுவும் என்கிட்ட வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன புத்திசாலி சொன்ன ஒரே ஆளு அவங்கதான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க? டேய், உன் வேலை என்னமோ அதை பாரு. பிரதர், ஏன் வேலை தானே பிரதர்? டேய், உன்னை அவ்வளவுதான் பொண்ணு. வண்டி வர மாதிரி இருக்க. வாங்க 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 வாங்க. நேத்தே உங்களை பார்த்து சொல்லு நினைச்சேன். நீங்க டிஃபரெண்ட் பர்சனாலிட்டியா இருக்கீங்க. சரவணன் எங்க இருக்கான்? சரவணன் எங்க போனா? இங்கதான் இருந்தா. உங்களை பார்த்தோன்னா பம்பிட்டான் போல இருக்கு. எங்கேயும் போக முடியாது, உள்ளதான் இருப்பான். புடிச்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்க.